வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு தெலுங்கு திரைப்படமான சீகரி திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட டபுள் டமாக்கா அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த உள்ள பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகன் பேர் வருண். ஸோ இவர் ஒரு பணக்கார வீட்டு பையன். ஸோ இப்போ பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. இவரோட லைஃப்பில் சுப்புலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கடைசி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இந்த பொண்ணு திருப்பி வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசி ஒரு கட்டத்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்னொருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவசரமாக எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க சொல்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்சிருந்தாலும் ஸோ அவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஒரு அக்கா இருக்குது. ஸோ அந்த அக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்க ஆரம்பிக்க இந்த கதையில் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு மசாலாவே இல்லாத ஒரு முழுக்க ஒரு ரோம்காம் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. ஸோ படத்தில் ஹீரோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாரு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விறுவிறுப்பாலாம் இல்லாமல் ஸோ ஒரு மைல்டாக ஒரு லைட் ஹார்ட்டடாக பார்த்தீங்கன்னா போகும். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸை இவங்க போட்டு முடித்த விதம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இவங்க முடிக்கவும் செய்வாங்க. அதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் பார்க்கும்போது ஆகாவோன்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு சுமாரான ஒரு படமாக தான் இருக்கும். யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.